அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக செம்பருத்தி என்கிற மூலிகையை கொண்டு இதயத்திற்கு ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது ஆண்கள் மற்றும் வயது வந்த பெண்களுக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில், உலகமெங்குமே சொல்லலாம், குறிப்பாக தமிழ்நாட்டில் 100ற்கு 80% ஆண்கள் பெண்களுக்கு வெட்டை நோய் உள்ளதாக அறிய முடிகின்றது. இது ஒரு புள்ளி விவரமே கூறுகின்றது. நிறைய நபர்களுக்கு வெட்டை என்றால் என்னவென்று தெரியவில்லை. வெட்டையில் வந்தவன் கட்டையிலே என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கேற்ப ஒரு பெண்ணுக்கு வெட்டை நோய் வந்தால் அவர்கள் சிறுநீர் கழிக்கும் பாதையில் வெள்ளை திரவம் வழுவழுப்பாக சுரந்து கொண்டே இருக்கும். இதனால் அவர்களுக்கு ஒரு அரிப்பு நிலை ஏற்பட்டு நாளடைவில் தோல் நோயாக மாறி கன்னிப் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் ஆனவுடன் அவர்கள் கணவனோடு தேக சம்பந்தம் ஏற்பட்டால் அந்த வெட்டை நோய் கணவனுக்கும் பாதித்து அவர்களுக்கு மேக வெட்டையாக தோன்றும். சதா காலமும் சிறுநீரில் விந்து கலந்து வெளியேறி அவர்களுக்கு ஆண்மைத்தன்மையை நீக்கும். மேக வெட்டையினால் உடலெங்கும் ஒரு பொலிவு குன்றிக்கொண்டே வரும். கண்களில் குழி விழும். இந்த சதைப்பகுதி ஒட்டிவிடும். நாளடைவில் அவர்கள் படுத்த படுக்கையாகி உடல் மெலிந்து மரணத் தருவாயிற்கு செல்வார்கள். இதை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் வெட்டை நோயை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் இவற்றால் பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை, குழந்தை பேரின்மை போன்ற நோய்கள் ஏற்பட்டு கருப்பை வாயில் எதிர்காலத்தில் கவனிக்காமல் விட்டுவிட்டால் யூட்ரஸ் கேன்சர் என்று சொல்லக்கூடிய கருப்பை புற்றுநோய் வருவதற்கு காரணமாக அமைகின்றது. ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் வராமல் இருப்பதற்கு விந்தணுக்களினுடைய குறைபாடு. அந்த குறைபாடு எதனால் ஏற்படுகின்றது என்றால் உடல் சூடு என்று சொல்லக்கூடிய வெட்டை. அந்த வெட்டையை தணிப்பதற்கு இந்த செம்பருத்தி ஒரு அற்புதமான ஒரு பலம் தருகின்ற ஒரு பூ. இந்த செம்பருத்தி பூக்களினுடைய இலைகள், மகரந்தங்கள் இவையெல்லாம் நீக்கிவிட்டு 3 செம்பருத்தி பூக்களின் இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பாலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சத்துக்கள் மிகவும் அளவிற்கு அதிகமாக மனிதர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகையால் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். பனம் கற்கண்டு, நமக்கு வரக்கூடிய எல்லா வகையான உட்சூடு, கணைச்சூடு, மேகச்சூடு, மூலச்சூடு என்று சொல்லக்கூடிய அந்த சூட்டினால் வருகின்ற அத்தனை வகையான நோய்களுக்கும் பனம் கற்கண்டு ஒரு அருமருந்து என்பதால் பனம் கற்கண்டை நன்றாக தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய் தூள். அன்பான நேயர்களே, மிகவும் நறுமணம் உள்ள ஒரு ஏலக்காய், பல்வேறு வகையான கிருமி நாசினி. ஏலக்காயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, வெட்டை நோயை போக்குவதற்கான செம்பருத்தி டீயை நாம் இப்பொழுது தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நாட்டு பசும்பாலை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் நெஞ்சு வலி என்கிற நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நெஞ்சு வலி நோய் வருவதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் கூறப்படுகின்றன. குறிப்பாக பை பர்த் என்று சொல்லக்கூடிய பிறப்பில் இருந்தே ஒருவருக்கு நெஞ்சு வலி தோன்றும். கஞ்சினட்டல் ஹார்ட் டிசீஸ் என்று பெயர். இந்த கஞ்சினட்டல் என்று சொல்லக்கூடிய மருத்துவ ஆங்கில வார்த்தைக்கு பை பர்த் என்று பொருள். பிறக்கும் போதே அவர்களுக்கு நெஞ்சு வலி தோன்றும். அதற்கு ஒரு முக்கியமான காரணம், முன்னோர்களுக்கும் அந்த நோய் இருந்திருப்பதற்கான காரணங்கள் அதிகரித்து இருப்பதனால் பரம்பரையாக ஜீன்கள் வழியாக அந்த நோய் வருவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. மேலும் சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக மற்றும் பல்வேறு வகையான நஞ்சு பொருட்கள் உடலில் சேருவதனாலும் அவர்களுக்கு நெஞ்சு வலி அடிக்கடி ஏற்பட்டு நாளடைவில் இதய பலவீனமாக மாறிவிடுகின்ற ஒரு நோயாக மாறிவிடுகின்றது. அன்பான நேயர்களே,
இந்த நெஞ்சு வலி வந்தால் அவற்றை மிக எளிமையான முறையில் தீர்த்து கொள்வதற்காக ஓர் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஓர் அற்புதமான மூலிகை விதை தனியா. கொத்தமல்லி என்று அழைக்கப்படுகின்ற இந்த அற்புதமான ஒரு மூலிகை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இதற்கு பல்வேறு வகையான பெயர்கள் இருக்கின்றன. உருள் அரிசி, தனியா தழை, அகட்டுவாய் அகற்றி, மல்லி என்று பல்வேறு வகையான பெயர்கள் இது இருக்கின்றன. பச்சை பசேல் என்று சுமார் 1 ஜான் அளவிற்கு இந்த மூலிகை பயிரிடப்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய நறுமணம், அதாவது டெரினாய்ட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள், இது ஒரு நறுமணம் உள்ள ஒரு மூலிகையாக கருதப்படுகிறது. இந்த கொத்தமல்லியை பயன்படுத்தாத வீடுகளே நாடுகளே இல்லை என்று கூறலாம். அந்த அளவிற்கு இந்த கொத்தமல்லி உலகமெங்கும் வியாபித்துள்ள ஒரு மூலிகையாக கருதப்படுகின்றது. இந்த கொத்தமல்லி நம் சித்தர்கள் சுமார் 100கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இதையும் இதனுடைய விதையும் தனியா என்று சொல்லக்கூடிய விதையும் பயன்படுத்தி மிகவும் எளிமையான முறையில் நமக்கு அருளியுள்ளார்கள். இந்த கொத்தமல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பாகங்களுமே மிக சிறந்த ஒரு நன்மையாக அமைக்கின்றன. இதன் தழைகளை எடுத்து நாம் தீநீராக்கி குடித்து வந்தால் மதுவெறி, குடிவெறி என்று சொல்லக்கூடிய அந்த போதைத்தன்மை படிப்படியாக மறைந்து சிறுமூளை பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு போதையினால் தலைக்கேறிய அந்த பித்தம் தெளிந்து ஆரோக்கியமாக இருப்பார்கள். இதை நாம் துவையல், சட்னி போன்ற பொருட்களோடு சேர்ந்து செய்து சாப்பிட்டு வந்தால் உடலில் பித்தம் அகன்று மேனி எங்கும் நறுமணமும் உடலெங்கும் பொன்னிறமும் வசீகரமும் ஏற்படும். அஜீரணம் ஆகாதவர்கள் தினந்தோறும் கொத்தமல்லியை உணவாக எடுத்து வந்தால் அஜீரணத்தன்மை நீங்கி ஜீரணத்தன்மை மேம்படும். கல்லீரல், மண்ணீரல் மற்றும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாமல் தங்கி இருக்கக்கூடிய அழுக்கு தன்மையை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொத்தமல்லி என்கிற மூலிகைக்கு உள்ளது. இரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டுமா? தினந்தோறும் கொத்தமல்லியை சாப்பிட்டு வரலாம். பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று பகுதியில் புண்கள் ஏற்பட்டால் அந்த புண்களை ஆற்ற வேண்டுமா? தினந்தோறும் கொத்தமல்லி துவையலை சாப்பிட்டு வரலாம். வாய்ப்பகுதியில் துர்நாற்றம், பேட் ஸ்மெல் என்று சொல்லக்கூடிய துர்நாற்றம் வீசினால் அவற்றை நீக்குவதற்கு ஒரு கைப்பிடி அளவிற்கு கொத்தமல்லியை எடுத்து நன்றாக மென்று தின்று வந்தால் இதில் இருக்கக்கூடிய காரியண்டல் டெரிபிலின் என்று சொல்லக்கூடிய நறுமண எண்ணெய் வாய்ப்பகுதியில் பட்டு துர்நாற்றத்தை போக்கி பல்வேறு வகையான நோய்கள் வராமல் பாதுகாக்கும். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய தனியாவை கொண்டு 3 வேதங்களும் இது அற்புதமான ஒரு மருத்துவம் என்று கண்டறிந்து எல்லா வகையான நோய்களுக்கும் இந்த தனியாவை பரிந்துரை செய்யப்படுகின்றன. அந்த அளவிற்கு தனியாவிற்கு ஒரு ஆற்றல் இருப்பதால் தனியாவையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சீரகம். அன்பான நேயர்களே, உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாத்து சுத்தப்படுத்தி நமக்கு நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் ஜீரகத்திற்கு இருப்பதால் ஜீரகத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கற்கண்டு, சிறு கற்கண்டு. அன்பான நேயர்களே, கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறை கொண்டு பல்வேறு வகையான நோய்களை நாம் போக்கிக் கொள்ளலாம். உடல் அசதி என்றால் கரும்புச்சாறு பருகலாம். உடலுக்கு இனிப்பு தேவை என்றால் கரும்பிலிருந்து பிழியப்பட்ட அந்த கடைசி வெல்லத்தை எடுத்து சாப்பிட்டு வரலாம்.